வணக்கம். அலைகள் ஓய்வதில்லை. பாரதி ராஜா இயக்கி கார்த்திக் கதாநாயகனாக அறிமுகமாகி ராதா கதாநாயகியாக அறிமுகமாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் மகத்தான வெற்றியை பெற்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திரைப்படத்துக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா, இளையராஜாவை பொறுத்தளவில் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போ இளையராஜா புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்றத பட உலகில் செயல் வடிவில் காட்டி நிரூபித்து விட்டார். அதேமாதிரி கங்கை அமரன் பட உலகிற்குள் நுழைந்து இசையமைப்பாளராக பாடலாசிரியராக அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கங்கை அமரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவர் ஆகிட்டார். அவங்களுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவங்க இப்போ இல்லை, இவங்க சினிமாவில் வரக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இருந்தால் கூட பாவலர் வரதராஜன்றவர் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகள் அதில் எல்லாம் இசை கச்சேரிகள் அதெல்லாம் நடத்தி மதுரை மாவட்டத்தில் அந்த தேனி அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாப்புலர் நேமை கிரியேட் பண்ண வேண்டுமோ அதை பாவலர் வரதராஜன் அந்த காலத்தில் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு பட உலகிற்குள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த 3 சகோதரர்களும் சென்னைக்கு வந்தாங்க. அப்படி வந்ததில் கங்கை அமரன் இளையராஜா 2 பேருமே ஒரு நோன் ஃபிகர் ஆயாச்சு. ஆர்டி பாஸ்கர் இவங்களுடைய 2வது அண்ணன், அது பாவலர் வரதராஜனுக்கு அடுத்து ஆர்டி பாஸ்கர். அவர் மிகப்பெரிய தபலிஸ்ட் அப்படி வச்சுங்க. ஆர்டி பாஸ்கரை பொறுத்தளவில் இவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ அந்தளவுக்கு ஆர்டி பாஸ்கர் ஒரு பாப்புலர் நேம் அப்படின்ற மாதிரி வரல. அப்போ இவங்க 2 பேருக்கும் தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குது. கங்கை அமரனுக்கு தொழில்னு ஒன்று கொடுத்தாச்சு. இளையராஜா மிகப்பெரிய நபராக ஏற்கனவே இருக்கார். ஆர்டி பாஸ்கருக்கு இப்போ ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இளையராஜா ஆர்டி பாஸ்கரை ஒரு பட தயாரிப்பாளர் ஆகிட்டா என்ன, அவர் ஒரு பட தயாரிப்பாளராக இருந்தாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி ஆயிரும்ல. அவர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுக்கிட்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில் அவர் தன்னுடைய வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல. அப்போ அவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு நினச்ச உடனே பாரதி ராஜாட்ட இளையராஜா சொன்னார், இது மாதிரி அண்ணன் ஆர்டி பாஸ்கருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துலான்னு நினைக்கிறேன். பாவலர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூத்த அண்ணன் பேரை வச்சு ஒரு சினிமா பண்ணி ஆரம்பித்து ஆர்டி பாஸ்கர் படத்தினுடைய தயாரிப்பாளர்ன்ற மாதிரி ஆக்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாரதி ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கிராமத்துலேருந்து ஒன்றா பார்த்துட்டு வந்த நண்பர்கள் தானே, அதனால் உடனே பாரதி ராஜா சரி அப்படின்ட்டார். பாவலர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் ஆரம்பித்து அதை பாரதி ராஜா டைரெக்ஷனில் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்கு பேர் வைக்காமலே காதல் கதை லவ் சப்ஜெக்ட்டு அப்படின்றத வச்சு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முட்டம் அங்கே போயாச்சு. முட்டத்தில் போய் ஷூட் பண்ணுறாங்க. அப்போ படப்பிடிப்பு நாகர்கோவில் பக்கத்தில் போயிட்டு படப்பிடிப்பு போயிட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. படத்துக்கு பேர் வைக்காமல் சீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு பாரதி ராஜா. ஒரு நாள் அந்த கடல் பக்கத்தில் அந்த காட்சியை படமாக்கிட்டு இருக்காரு. அப்படியே கடல் அலைகள் இருக்குல்ல, அதை கார்த்திகை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. கடல் இழுத்துட்டு போகுது. அப்படியே கார்த்திகை கையை பிடிச்சி தப்பிச்சு கொண்டு வர்றதுக்கே படாத கரைக்கு பலரும் போராடி கடல் அலை இழுத்து சென்ற கார்த்திகை தப்பிக்க வைத்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்படி கொண்டு கரையில் கொண்டு விட்டுருக்காங்க அப்படி வச்சுங்களேன். பாரதி ராஜா அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பாரதி ராஜாவுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டில் ஒரு ஃப்ளாஷ். இந்த படத்துக்கு இதுவரை பேர் வைக்கல, இப்போ பேர் வச்சுட்டா என்ன, அலைகள் ஓய்வதில்லை. இதான் இனிமேல் இந்த படத்துக்கு பேர். யோசித்து பாருங்கள், ஒரு படத்தினுடைய டைட்டில் எப்படி பிறக்குது பாருங்கள். பாரதி ராஜா அப்படி சொன்னோன்னே இளையராஜாவுக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே இளையராஜா கங்கை அமரனை கூப்பிட்டு டைட்டில் நல்லாயிருக்கு, இந்த டைட்டில் உடனே போய் நீ ரிஜிஸ்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே கம்பெனி பேர் படத்தினுடைய பேர் இதெல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதான் இருந்துச்சு. அப்போ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கங்கை அமரன் போகிறாரு. அலைகள் ஓய்வதில்லைன்ற பேரில் ஏற்கனவே ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. உடனே கங்கை அமரன் இப்போ தாம்பரத்துக்கு போகிறாரு அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ஆள் டைட்டிலை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரே தவிர இன்னும் ஷூட்டிங் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இவர் போய் கேட்ட உடனே அவர் டைட்டிலாம் நான் தர முடியாதுங்க, நான் எவ்வளோ ரூபாலாம் செலவழிச்சிட்டேன், பெரிய அளவில் செலவாகி போச்சு, நீங்கள் டைட்டில் வேணும்ன்றீங்களே, அது டைட்டில்லாம் தர்றதா இல்லை அப்படின்னு. இவர் சொல்லிருக்காரு, என்ன செலவாகி போச்சு, புதுமுகங்களை வச்சு எடுக்கலாம்னு வச்சுருக்கீங்க, என்ன ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, அப்புறம் என்ன செலவாகிருக்கும் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி இருந்தால் கூட நாங்கள் தரமாட்டேன் அப்படின்னு. தரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியாவது பண்ணீங்க, நீங்கள் புது ஆள், இந்த டைட்டில் தரமாட்டேன்றீங்க. நாங்கள் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. எங்கள் அண்ணன் இளையராஜாவினுடைய அண்ணன் ஆர்டி பாஸ்கர், அவர் பேரில் தான் இந்த கம்பெனியை படத்தை டைரக்ட் பண்ணுறது பாரதி ராஜா. என்ன லெவல்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த டைட்டில் தரமாட்டீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு ஒன்றும் புரியுதில்லை. நீங்கள் அலைகள் ஓய்வதில்லைன்னு வச்சுருங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், அலைகளும் ஓய்வதில்லை அப்படின்னு டைட்டில் வச்சுருவோம். அது பிறகு நீங்கள் பயன்படுத்தவே முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் ஒரு உதார் விட்டுருக்காரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த டைட்டில் எழுதி கொடுத்துட்டாரு. அலைகள் ஓய்வதில்லைன்ற பேரை வச்சு படத்தை எடுத்தாச்சு.
படத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்னா தினத்தந்தியில் முழு பக்கம் விளம்பரம் வருது. பாவலர் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு வரும்போது கங்கை மரனுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா பாவலர் வரதராஜன் இன்றைக்கி உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார். ஆர்டி பாஸ்கர் அவர் தயாரிப்பாளர்னு போட்டு அவர் பேர் வந்திருக்கு. பாவலர் கிரியேஷன்ஸ் அப்படின்றது அண்ணன் பேர் வருது, மூத்த அண்ணன் பேர் வருது. தயாரிப்புன்னு போட்டு ஆர்டி பாஸ்கர்னு சொல்லி கீழே வருது இன்னொரு அண்ணன். இளையராஜா மியூசிக்கு வருது, பாட்டு எழுதி கங்கை அமரன் அதுவும் என் பேர் வருது. 4 சகோதரர்களுடைய பேர் இருக்குது. இது ஒன்று. இதை தாண்டி படத்தினுடைய இயக்குனர் டைரக்ஷன் பாரதி ராஜா அப்படின்றதுன இந்த குகனோடு சேர்ந்து ஐவரானோம் அப்படின்ற அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறார். அந்த ராமாயணத்தில் எப்படி குகனோடு சேர்ந்து 4 சகோதரர்கள் இருக்கிறவே அவரோடு சேர்ந்து ஐவரானோம் அப்படின்ற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் நாங்கள் ஐவரானோம், பாரதி ராஜாவுடன் சேர்த்து நாங்கள் ஐவரானோம் அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உணர்ந்த அந்த விஷயத்தை நீங்களும் கட்டாயம் விரும்பி ரசிப்பீர்கள், கேட்பீர்கள் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு இந்த தகவலை நான் கூறுகிறேன்.